எல்லா இடத்துலையும் தெரியும். விவாகரத்து வழக்கு நான் இலங்கைக்கு போயிருக்கிற போது அங்க கூட சொல்றேன், இங்க விவாகரத்துகள் அதிகமாக இருக்கு, உலகம் முழுக்க இங்கே அதிகமாக இருக்கு. தேமதுர தமிழோசையை தமிழ் நெஞ்சங்களில் பரவ வகை செய்ய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் தமிழ் கலாச்சார சங்கத்தின் தலைவர் அவர்களே, உளிப்படாத கல் சிலையாவதில்லை, உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை என்பதற்கேற்ப எனது சீரும் சிறப்பும் பெற்ற இன்றைய நடுவர் அவர்களே, தமிழ் தாயின் தவ புதல்வனாய் வீற்றிருக்கும் நாளைய நேற்றைய நடுவர் அவர்களே, இட்டி சந்திரசேகர் ஐயாவை சொல்றேன், மற்றும் ஏன்னா நாளைய நடுவர் சொன்ன அடுத்த பட்டிமன்றத்தை கூப்பிடுவாங்கன்னு இருக்காரு, மற்றும் எனது அணி பேச்சாளர்களே, எதிரணி பேச்சாளர்களே மற்றும் தமிழை நேசிப்பவர்களே, தமிழை சுவாசிப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் உரித்தாகுக. ஆசிரியர் அங்கேற்கனவே வந்து சொன்னாங்க, துரியோதனன் இருந்தாங்க, தர்மன் இருந்தாங்க, நீங்க ஏன் துரியோதனன் பார்வை பாக்குறீங்க? வீட்டுக்கு காய்கறி வருது, கத்திரிக்காய் வாங்கிட்டு வராங்க அண்ணன், ஆசிரியரோட அண்ணன் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வராங்க, அண்ணன் வாங்கிட்டு வந்தாங்க, கத்திரிக்காய் சொத்த கத்திரிக்காய் இருக்கு, துரியோதனன் பார்வை வேண்டாம் தர்மனோட பார்வை என்று ஆசிரியர் சமைத்து விடுவாரா? சொத்த கத்திரிக்காய் இருக்குன்னா இருக்கதான் சொல்லிதானே ஆகணும், குற்றம் இருக்குன்னு இருக்கதான் சொல்லிதானே ஆகணும், ஏன் வந்தீங்க அப்படின்னு நம்மள கேட்கிறாங்க. அடுத்தது கண்ணப்ப நாயனார் சொன்னாங்க, உண்மைதான், கண்ணப்ப நாயனாரிடம் இருந்தது தன்னலமற்ற பக்தி, சுயநலம் இல்லாத பக்தி. அந்த பக்தி இன்னைக்கு இருக்கா? அததான் நாங்க கேட்கிறோம். வெள்ளியில கண்ணு வாங்கி வைக்கிறாங்க நடுவர் அவர்களே, தங்கத்துல கண்ணு வாங்கி வைக்கிறாங்க, இது கண்ணப்ப நாயனாருக்கு ஈக்குவல் ஆயிடுமா? அப்ப அந்த தனக்கென்று எதுவும் இல்லாத பக்தி தான் அன்றைய ஞானிகளிடம் உள்ளது. அந்த பக்தி இன்னைக்கு இருக்கான்னு தான் கேட்கிறோம். அதுதான் இல்லைங்கிறது தான் எங்களது வாதம். அவங்க வந்து எதிரில் அண்ணாதுரை அவங்க ஐயா சொன்னாங்க, நிறைய அன்னதானம் பண்றாங்க. ஆமா உண்மைதான், பசியால் மெலிந்தவர் கண்டு உளம் புதைத்தேனார் வள்ளலார். அவர் என்ன பண்ணார், அணையா அடுப்பை ஏற்படுத்தி இன்னும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு, ஒத்துக்கிறேன். எனதனி தோழர் சொன்ன மாதிரி பங்குனி உத்தரத்தில் நாம் இன்று அந்த அன்னதான பந்தல் அத்தனை இருக்கு. அதுல அன்னதானத்தோட நோக்கம் என்ன? ஏழை ஒருவன் பசியோடு இருக்கக்கூடாது, அந்த ஏழை வந்து வயிறார உணவு உண்கிறானா? இல்லையே, எல்லாரும் தானே சாப்பிடுறாங்க. சரி, நீ எல்லாரும் சாப்பிடுறாங்க, ஆசிரியர் சொன்ன மாதிரி எல்லாரும் சாப்பிடுறாங்களே, உங்களுக்கு என்ன? எல்லாரும் சாப்பிட்டா பரவாயில்லம்மா, அங்க இந்த பந்தல்ல ஒண்ணு, அந்த பந்தல்ல ஒண்ணு, இந்த பந்தல்ல பிரியாணி, இதுல புளிசோரத்தை வாங்கி வீடு ஃபுல்லா இறைச்சிட்டு போயிடுறாங்களே, அது எப்பேற்பட்ட அநியாயம்! விவசாயிக்கு செய்கிற அநீதி இல்லையா? நம்ம என்எல்சிக்கு நன்றி சொல்லணும். எத்தனை உணவுகள் அன்னைக்கு வீணாகுது அன்னதானம் என்ற பெயரில். பங்குனி உத்தரத்தன்று எத்தனை அன்னதானம் வீணாகுகிறது. இதுதான் எங்களது வருத்தம். அன்னதானத்தின் நோக்கம் ஏழை ஒருவன் பசியோடு இருக்கக்கூடாது, அதுதான் இல்ல. விளம்பரத்திற்காகவும் தனது பெருமையை காட்டுவதற்காகவும் தான் அன்னதானம் நடைபெறுகிறது. அரிமர்த்தன பாண்டியன் மதுரை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கார். அப்ப வைகையில வெள்ளம் வருது. வைகையில வெள்ளம் வந்தோனும் வந்திங்கிற பாட்டி பிட்டு செஞ்சு பழக்கிறான். அவ என்ன பண்றா, பிட்டு செஞ்சு பழிச்சுட்டு இருக்கக்குள்ள அந்த வெள்ளம் வந்ததுனால அரிமர்த்தன பாண்டியன் என்ன சொல்றா, வீட்டுக்கு ஒருவர் வந்து வைகை அன்னைக்கு மண்ணள்ளி கொட்டணும்னு சொல்லிட்டார். அப்ப மண்ணள்ளி கொட்டுறதுக்கு அந்த வந்தி அந்த கேள்வியால முடியல, வயசானவன் பணம் கொடுத்து வேலையால் வைக்க முடியல. நான் என்ன செய்வேன், சிவபெருமான்ட்ட சோமசுந்தர கடவுள்கிட்ட வேண்டார். அப்ப கூலியோ கூலின்னு ஒரு இளைஞன் வரார். பாட்டி கேட்கிறா, நீ எனக்காக போய் இந்த மண்ணள்ளி கொட்டு, நான் உனக்கு பிட்டு தான் தருவேன் அப்படிங்கிற. சரி குடும்பம் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுறாரு. சாப்பிட்டுட்டு போய் அங்க பாட்டு பாடி ஆடுறார். ஆனா அந்த வைகை மண்ணள்ளி அவர் கொட்டல. அப்ப அரிமர்த்தன பாண்டியன் வரார், பிரம்ப எடுக்கிறார், அந்த இளைஞன் முதுகுல ஓங்கி அடிக்கிறார். அந்த அடி உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்கள் அனைத்து முதுகுலும் விழுகிறது என்றால், இந்த பிட்டு உங்களுக்கு என்ன சொல்லித்தரது என்றால், உழைக்காமல் ஒரு வேளையும் உண்ணக்கூடாது என்பதுதான் இந்த பிட்டு திருவிழாவோட தாற்பயம். இந்த அந்த தாற்பயம் இருக்கா? மதுரையில பிட்டு திருவிழா நடக்கும், பிட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்து படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இதுதான் நோக்கமா? பெயர் இருக்கிறது, நோக்கம் மாறிவிட்டது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். எல்லாமே மாறி போச்சு. அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் கணக்கு, வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவியமே மானே என வாழ்த்திய வாய்க்கு அரிசியோ நானிடுவேன் பட்டணத்தார் வர்றார். முன்னை இட்டத்தி முப்புறத்திலே, பின்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே, யான் இட்டத்தி மூழ்கவேன்றார். பட்டினத்தார் எல்லாத்தையும் துறந்த துறவி. அந்த துறவிக்கு அன்னை பாசம் இருக்கக்கூடாது, அம்மா பாசம் இருக்கக்கூடாது, குடும்ப பாசம் இருக்காது. ஆனால் அவர் மனது கேட்காம ஈமச்சனுக்கு வந்து செஞ்சுட்டு தாய் பதிகம் 10 பாடல் பாடுறார். அப்ப ஒரு அன்னை மீது அவர் வைத்திருந்த அந்த அன்பு இன்றைய இளைய தலைமுறையிடம் இருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான் நடுவர் அவர்களே. இங்க நான் போன வருடம் நினைக்கிறேன் தொகுல் கொடி ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்தேன். அதை எனக்கு அப்ப எனக்கு தெரியாது, டைரக்ட் தான் நம்ம சிறப்பு விருந்தினரா வந்திருக்கக்கூடிய
அறிவு சார் தான் எனக்கு தெரியாது, எனக்கு அப்புறம் இப்பதான் தெரிஞ்சது. அந்த தொப்புள் கொடியில ஒரு ஷார்ட் பிலிம்ல ஒரு பையன் இருப்பான், அவன் ஃபாரின் போறதுக்கு போயிட்டு இருப்பான். வந்து அவங்க அப்பாவை முன்னூர்லத்துல விட்டுட்டு அம்மாவை விமான நிலையத்துல வச்சுட்டு சைன் வாங்கிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுவான். இப்ப அந்த அம்மா பசியோட, கையில மெடிசன் இல்ல, பணம் இல்ல, போன் இல்ல, பசியோட வறுமையின் கொடுமையா அப்படியே இறந்து போயிடுறான். அவங்க அப்பாவை ஒரு திருநங்கை காப்பாத்தி கொண்டு வந்து அவங்க அம்மா ஈமச்சடங்கு பண்றதுக்காக பையனுக்கு போன் பண்றாங்க. பையன் வரான். அவன்கிட்ட சொல்றாங்க, இறைவன் கொடுத்த வரம் பெற்றவர்களை பாதுகாப்பது. ஆனால் இன்றைய பிள்ளைகள் அதை சாபமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சாபமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்னைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு என்ன தெரியுமா? தொப்புள் கொடி உறவு. அந்த தொப்புள் கொடி உறவு நாம அன்னைக்கு அறுத்துருவோம் வளர்த்தினார். ஆனால் அதற்கப்புறம் அன்பு என்ற கொடி அவர்களிடம் இடையோடி கொண்டிருக்கும். இதுதான் அந்த கதை. ஆனா இன்னைக்கு நான் கேட்கிறேன், அந்த அன்பு என்ற கொடி இன்னைக்கு இழையோடிட்டு இருக்கா? இருக்கு. நினைச்சிட்டு இருக்கோ, குறைஞ்சிட்டு இருக்கோ, அருந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கிறது. ஏனென்றால் உண்மையான பாசம் எங்குமே இல்லை. ஆசிரியர் சொல்றாங்க, வந்து முதல்ல அதே ஒரு அராஜகம், எதிரணி பண்ண அராஜகம் வந்து ஒரு 2 நிமிஷம் பேசுவாங்களாம், அதை கணக்குல எடுத்துக்க கூடாதான். அப்ப நான் அது கடைசியா அதுவே சொல்லுவேன், நீங்கள் உங்கள் தோழி என்பதற்காக தடமாறி தீர்ப்பையும் அந்த பக்கமே சொல்லிவிடாதீர்கள். உண்மை வழி செல்லுங்கள் நடுவர் அவர்களே. இவருங்க, இவர் என்னுடைய வகுப்பு பக்கத்துல உள்ளவரு, அவங்க வேற ஸ்கூல்ல படிச்சவங்க. நீங்க அப்படி அடுத்ததாக, தன்னை போல் பிறரை நேசி என்றார் இயேசுபிரான். நிஜமா அந்த நேசம் இருக்கிறதா? உண்மைகளை உறக்க சொல்பவன் தான் படைப்பாளி. விளாத்திக்குளம் என்ற ஊரில் +2 படிக்கின்ற மாணவி செய்த குற்றம் என்ன? வறுமையில் பிறந்தது அவள் குற்றமா? கழிப்பறை இல்லாதது அவள் குற்றமா? 10th அந்த பொண்ணு ஸ்கூல் செகண்ட் 495 மார்க். +2 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்த பொண்ணு இயற்கை உபாதைக்காக போறா. அங்க ஒரு கொடியவன் சீரழிச்சுட்டு அந்த பொண்ணு கத்தக்குள்ள கழுத்துல காலால் மிதித்து கொள்கிறான். எங்கன்னு இருக்கு தன்னை போல் பிறரை நேசின்னு சொன்னாங்களே, யாருங்க நேசிக்கிறா? யாரு நேசிக்கிறா? ஓசூர்ல 2 வயது குழந்தை சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறது. அரும்புகள் மொட்டாவதற்கு முன்பே அழிக்கப்படுகின்றன, சிறுமிகள் சிறகுகள் வெட்டப்படுகின்றன, மலர்கள் மிருகங்களால் மறுத்து போகின்றன என்பதுதான் உண்மை நடுவர் அவர்களே. இந்த நீதிகள் எல்லாம் காலத்தால், கண்ணீரால் எழுதப்பட்ட நீதிகள் எல்லாம் காலத்தால் கரைந்து போகின்றன, கலைந்து போகின்றன. இதெல்லாம் கேட்பதற்கு 2 நாள் அதை பத்தி பேசுறோம், அப்புறம் மறந்துடும். உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியோடு இருப்பவருக்கு உணவளிங்கள் சொன்னார் வள்ளலார். திருப்பதியில ஒரு நாள் உணவு உண்டி, அந்த உண்டியலோட காணிக்கை எண்ணிக்கை 3 கோடியிலிருந்து 5 கோடி. பண்டிகை காலமா இருந்தா 6 கோடி. நான் உண்டியல்ல காசு போட வேணாம், காணிக்கை போட வேணாம் தயவு செய்து சொல்லல. இன்னொரு பக்கம் வறுமையில் இருப்பவர்களை நினைத்து பார்க்கிறோமா? ஞானிகள் சொன்னதின் வழி நடக்கிறோம் தலைப்பு கொடுத்திருக்கீங்களே, அந்த ஞானிகள் வழிகாட்டுதல் படி நாம் நடக்கிறோமா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான உண்மை. மதியமும் வீசு தண்டலும் வீங்கில வேணிலும் மூசு ஒன்றரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே. திருநாவுக்கரசரை 7 நாள் சுண்ணாம்பு கலவாயில போட்டான். அவர் என்ன பாடணும்? எனக்கு கொதிக்குது, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் என்ன போட்ட? கேட்கல. எதிராளியை பார்த்து கேட்கல. எதிரிகளின் சூழ்ச்சியா அவர் என்ன பாரார்? மாசில் வீணையும் குற்றம் இல்லாத வீணையோட இசை எனக்கு கிடைக்குது, தெண்டல் தவறுது, சந்திரன் தெரிகிறார், வண்டுகள் ரீங்காரம் இருக்கக்கூடிய மலர்கள் இருக்கு, இந்த சுண்ணாம்பு காலவாய் எனக்கு பொய்கை மாறி இருக்கிறது. ஏனென்றால் ஈசன் எந்தன் இணையடி நீழலே, சிவபெருமானின் பாதத்தை நான் வணங்குவதா எனக்கு இது பொய்கை போன்றது என்கிறார். இந்த நேர்மறை சிந்தனை இன்னைக்கு இருக்கா? நீ என்ன சுண்ணாம்பு காலவாயில போடுறியா? நான் உன் ஆசிட் கால போட்டு வரேன். நீ கையை வெட்டினியா? நான் காலை வெட்டுறேன். நீ அடிக்கிறியா? நான் அடிச்ச கொண்டு வரேன். எப்படி பழிக்கு பழி என்ற உலகம் இன்று சென்று கொண்டிருக்கிறது. யாரிடமாவது ஒன்று, எங்க இருக்கு அன்பு, எங்க இருக்கு பாசம், எல்லாமும் தொலைந்து கொண்டிருக்கிறது. காரணம், ஞானிகள் காட்டிய வழியில் நாம் நடப்பதே இல்லை. அது எல்லாத்தையுமே மறந்துட்டோம். உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யுங்கள், ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யாதீர்கள். விவேகானந்தர் சொன்னார். இன்னைக்கு எங்கேயாவது உண்மை இருக்கா? கிளாஸ்ல பையன்ட்ட அட்டை போடணும்னு சொன்னேன், அவங்க அப்பாட்ட ஃபேஸ்புக்கு அட்டை போடணும் 200 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்துட்டான். உடனே நான் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, ஃபேஸ்புக்கு அட்டையெல்லாம் கிடையாது, அவங்க சும்மா ஒரு ஏமாத்துறான், அது 200 ரூபாய் நீங்க எல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றேன். அவரு கேட்கறாரு, நீங்க செய்வினை நடத்துனீங்களாம்ல, நேத்தி ரொம்ப நல்லா நடத்துறீங்களாம்ல. ஆமா நடத்தினேன். அப்படியா? நீங்க நல்லா செய்வினை உங்களுக்கு நல்லா தெரியுமா? நான் ஒண்ணு நல்லா தெரியும், பையன் பேர் நம்மளை பத்தி சொல்லியிருக்கானே, நல்லா தெரியும், நல்லா அதெல்லாம் நடத்தினேன். ஒண்ணுல எழுத்து விட்டு முனியாண்டி எனக்கு செய்வனை செஞ்சுட்டாங்க, அதை எடுத்துருங்க, பக்கத்து விட்டு குப்புசாமிக்கு நீங்க ஒண்ணு வச்சிருங்க, உங்களுக்கு என்ன தரணுமோ நான் பணம் கொடுத்துறேன் அப்படிங்கிறார். நீங்க எங்க இருக்கு உலகம்? எதில் போய்கொண்டு இருக்கிறோம். எனவே எங்கு பார்த்தாலும் குற்றங்கள் நிறைய இருக்கு. சார், நம்ம ஒரு எழுத்தாளியோ ஒரு படைப்பாளியோ உண்மையை சொல்ல வேண்டும்.
சார்வைய போதிட்டு வந்து இந்த 2 பேரும் பொய்ய சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்பாதீங்க. தலையில சொத்தக்கலை இருக்குன்னு சொல்லுங்க, சொத்தக்கலையை தூக்கி போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. தலையில சொத்தையே இல்லை, எல்லாமே நல்ல கலை, நல்ல கடலை, எல்லாம் போய் உண்மைனா உண்மை. ஆமா, இவ்வளவு குற்றம் இருக்கு, இவ்வளவு 5 நிமிஷம் தொலைக்காட்சி பார்க்க முடியுதா? 5 நிமிடங்கள் தொலைக்காட்சி பார்க்க முடியவில்லை. அவ்வளவு குற்றங்கள், அவ்வளவு கொலைகள், அவ்வளவு கொள்ளைகள். எங்க போயிட்டு இருக்கு உலகம்? ஏனென்றால் இது நம்ம இப்படிலாம் பேசினாதான் நம்ம சரி செய்து கொள்வோம். எனவே ஞானிகள் காட்டிய வழியில் நாம் நடக்காத காரணத்தினால் இந்த உலகம் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டால் தொட்டிடலாம் பானை என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு நல்கிய நல்ல உள்ளங்களை நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் கூடிய சபை, நான் மிக சுருக்கமாகவே இந்த தீர்ப்பை 500 பக்க தீர்ப்பு வாசிக்க முடியாது என்பது நல்லா தெரியுங்கிறதுனால ஒரு 5 நிமிட தீர்ப்பையாவது வழங்க வேண்டும். ஏன்னா தலைப்பு ரொம்ப பெருசு, ரொம்ப கடல் போன்ற தலைப்பு. ஆனால் ஒரு 5 நிமிடத்தில் நான் முயற்சி செய்து நிறைவு செய்கிறேன். அவ்வளவுதான். அதன் பிறகு நம்முடைய சிறப்பு விருந்தினர் வாழ்த்தி உங்களுக்கு சான்றிதழ் வழங்கி உணவோடு நாம் விடைபெறலாம். ஒரு 10-15 நிமிடத்தில் நாம் நிறைவுக்கு வந்துடலாம். அருமை பெருமக்களே, ரொம்ப இந்த செய்வினை செய்தோம் எனக்கு டக்குன்னு செய்வினை, செயற்பாட்டு வினை, ஐய வினா, வினா என்பது 6 வினாக்கள் இருக்கிறதெல்லாம் நம்ம படித்தோம் இலக்கணங்கள்ல. அதெல்லாம் இன்னைக்கு நடைமுறை இருக்கிறான்னா கூட சிக்கல். இன்னைக்கு தலைமுறை பிள்ளைகள் எப்படி இருக்கிறான், நம்முடைய முன்னோர்கள் எங்க ஆசிரியர்கள்லாம் அமர்ந்து கொடுத்ததெல்லாம் நாங்க ஓரளவு ஃபாலோ பண்றோம்னு நினைக்கிறோம். என்னுடைய ஆசிரியர், எங்க ஆசிரியர், இவருக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசிரியர் மருதூர் அரங்கராசன், நீங்க எனக்கு மாணவனாக இருப்பது எனக்கு கிடைத்த பெருமணி எழுதி கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா என்னுடைய ஆசிரியர் பரம்பரையே அப்படிப்பட்டது. மகாவித்வான் திரிசரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மிகப்பெரிய ஆன்மீக கடல் அவர். மகாவித்வான் திருவாவடுதுறை, மகாவித்வான் திரிசரபுரம் மீனாட்சி சுந்தரம், மிக பெரும் தமிழ் கடல்னா அவர் தான். அவருடைய மாணாக்கர் தமிழ் தாத்தா ஓவே சாமிநாத ஐயர், அவருடைய மாணாக்கர் தமிழ் தாத்தா ஓவே சாமிநாத ஐயர். அவருக்கு இருந்தால் தான் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, ஜீவக சிந்தாமணிலேருந்து எல்லாமே. அவருடைய மாணவர் ஊவேசா, தமிழ் தாத்தா ஓவே சாமிநாத ஐயர். அவருடைய மாணவர் கோரா கிருஷ்ணமூர்த்தி, அவருடைய மாணவர் கீவா ஜெகநாதம். கீவா ஜெகநாதத்துக்கு மாணவர் கோரா கிருஷ்ணமூர்த்தி. கோரா கிருஷ்ணமூர்த்தியினுடைய மாணவர் முனைவர் மருதூர் அரங்கராசன். முனைவர் மருதூர் அரங்கராசருடைய மாணவன் அடியேன் தாய்ராசி ஜெகதீஸ்வரன். என்னுடைய ஆசிரியர் பரம்பரை கொஞ்சம் பேசுகிறதுனால, அதாவது தத்துவ ஞானிகளை இப்படி சொல்லுவார்கள். சாக்ரட்டிஸோட மாணவர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் சாக்ரட்டிஸோட மாணவர் பிளாட்டோ. த ரிபப்ளிக் என்கிற நூலை எழுதியவர், குடியரசு நூலை எழுதியவர், மிகப்பெரிய தத்துவ ஞானி பிளாட்டோ. பிளாட்டோவுடைய மாணவர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் கண்டங்களை எல்லாம் கட்டி ஆண்ட மகா அலெக்சாண்டர். இப்படி எல்லாம் இருப்பது, இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நாம் நினைவு கொள்கிறோம். இவங்க செய்வினை செயற்பாட்டு வினைனோட இன்னைக்கு இந்த மாதிரிலாம் ஆசிரியர்களோடு நாங்கள்லாம் வந்தோம், அதை கொஞ்சமாவது கடைபிடிக்கிறோம் நாங்கள்லாம் என்று நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படி தமிழை எழுதுறான். பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம் ஒரு வருத்தத்தோடு நகைச்சுவையோடு சொன்னாரு, ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க போனேன், அந்த கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் உறுதிமொழி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். கையில கொடுத்தா அவங்க முழிக்கிறாங்க 2 பேரும். தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுச்சு. என்னன்னு கேட்டா இதுல இருக்கிற தமிழ் எங்களுக்கு படிக்க தெரியாது சார், தங்கிலீஷ்ல நீங்க இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்தாதான் எங்களுக்கு தமிழே படிக்க தெரியுங்கிறான். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உடனே நானே அவர்கள் சார்பாக உறுதிமொழி எடுத்து திருமணம் செய்து வைத்தேன்கிறார். ரொம்ப எவ்வளவு மோசமான நாம் நம்முடைய தலைமுறை போய்கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது, கல்வி முறை மாறிக்கொண்டிருக்கிறது. நகைச்சுவையாக நான் கூட சமீபத்திலே பதிவிட்டேன். பேராசிரியர் சொன்னது, ஒரு பேராசிரியர் சொன்னது, கண்ணகி பத்தி எழுதுற கட்டுரை எழுதுக, கண்ணகி கட்டுரை எழுதுக அப்படின்னு ஆசிரியர் கொடுத்தா அவன் எழுதுறான். கொன்னகி எழுதுறான், கொன்னகி, அவனே தான் கண்ணகின்னு கொடுத்துட்டாருடா, அதையாவது ஒழுங்கா எழுதுனால அவன் எழுதுறான். கொன்னகி கொபாவேசத்தால் பண்டியான் நெடுஞ்சொழியான் விசாலில் வந்து நொந்தால் அப்படின்னு எழுதுறான். நீ இந்த வாசகம் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்ணகி வந்து ரொம்ப கோபாவேசத்தோடு பாண்டியன் நெடுஞ்செழியன் அவைக்கு வந்து நின்றாள் என்பதை இப்படி எழுதுவான். நீ பையன் இதான் உண்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, கொன்னகி கையில் சொம்பு வைத்திருந்தாங்கிறான். எதை? சிலம்பு வைத்திருந்தத கொன்னகி கையில் சொம்பு வைத்திருந்தாள். அதுக்கு மேல எழுதுறான் கொன்னகி கேவலின் மனைவின்னு எழுதுறான். கண்ணகி கேவலின் பொஞ்சாதி. அவர் ஆசிரியர் சொல்றாரு, சார் இதுக்கு நீங்க வருத்தப்படக்கூடாது, அவன் கரெக்டா தான் பண்ணிருக்கான். கோவலன் எப்ப தப்பு பண்ணானோ அவன் காலை உடைஞ்சிருக்கான் சார், அதனால கேவலன் எழுதுறது சரிங்கிறான். நகைச்சுவையாக இருந்தாலும் இன்றைக்கு மாணவர்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்குங்கிறத ரொம்ப நம்ம வருத்தத்தோடு சொல்லிக்கிறோம். ரொம்ப அருமையாக பேசினாங்க 4 பேரும். இவர் 4 பேருக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம்.
திருநாவுக்கரசரை தொட்டு முடிச்சாங்க. 7 நாள் அவரை உள்ள வச்சிருந்தாங்களே, நம்மள தான் நொந்து சாம்பலா போயிருக்கணும் சுண்ணாம்பு கால்வையில. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இந்த ஏசி ரூம்ல இப்ப நம்ம இருக்கிற மாதிரி இருக்குங்கிறார். வாசி வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேடிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிலையிலேன்னு அவ்வளவு குளிர்ச்சியாக இருந்ததுன்னு சொல்றார். ஏன் தெரியுமா? அது ஒரு ரகசியம் இருக்கிறது அருமை பெருமக்களே. இதுதான் ஞானிகள் கொடுக்கிற செய்தி. இந்த பட்டிமன்றத்தினுடைய செய்தி இதுதான். ஏன் அவர்களுக்கு அந்த துன்பம் துன்பமாக இல்லை? மணிவாசக பெருமான் கோயில் கட்டுங்கன்னு சொன்னா அவர் போய் குதிரை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா கோயில் கட்டி விட்டாரு. அவரை கூட்டி வச்சு மணல்ல வச்சு அடிச்சான் அந்த அரசன், சிறையில் போட்டு கொடுமைப்படுத்தினான். ஆனா அவருக்கு அது கொடுமையாகவே இல்லை. திருநாவுக்கரசரை இவ்வளவு கண்ணில கட்டி தூக்கி போட்டாங்க திருப்பாதிரி புலியூர். நான் என்னோட துணையாருக்கு போன வாரம் போயிட்டு வந்தேன் குழந்தைகளோட. அங்கதான் அவர் கரையேறின இடம் திருப்பாதிரி புலியூர். தூக்கி போட்டா கடல்ல அவர் எந்திரிச்சு வந்துட்டாரு. அவருக்கு அது துன்பமாக இல்லை. ஏன் துன்பமா இல்லை? ஏன் துன்பமா இல்ல? சாக்ரட்டிஸ்க்கு விஷம் கொடுத்தாங்க. ஹேம்லாக் என்கிற விஷத்தை கொடுக்கிற போது அவர் ரொம்ப ருசிச்சு அதை குடிக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய உதவியாளர், அவருடைய சீடன் சொன்னான், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து குடிக்கலாமா? இல்ல இப்பயே குடிப்போம். இந்த ஏன் தெரியுமா? இதுதான் ஞானம், இதுதான் மெய், இதுதான் மெய்யியல். இந்த விஷம் அடிக்க போவது என் உடலை தான், இந்த ஆன்மாவை அல்ல என்றான் சாக்ரட்டிஸ். அதான் ஞானம். இந்த ஹேம்லாக் என்கிற விஷம் அடிக்க போவது இந்த உடலை, உயிரை அல்ல என்று சொன்னான். அதான் சாக்ரட்டிஸ். அவன் தொடங்கி வைத்த அந்த சிந்தனை. ஏன் அவர் ஏலே ஏலே லாமா சபத்கான் என்கிறார் இயேசு. எப்போ அடிச்சு சிலுவையில் அடிச்சு 9 மணி நேரம் ஆன போது பிற்பகல் 3 மணிக்கு மார்க் எழுதுகிற சுவிசேஷத்திலே பதிவு செய்கிறான். அவரை அடிச்சு நிறுத்திருக்காங்க. உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டுகிறது. தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பண்ணறிய பலபாடு படும்போதும் பரிந்து எந்தாய் இன்னதென அறிகிறார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும்னு சொல்றான். என்னை அடிச்சு துவைச்சிட்டான். ஆனால் அவன் சொல்லுகிறான், இவங்கெல்லாம் என்ன செய்யறோம்னு தெரியாம செய்கிறார் என் தகப்பனே, இவரை மன்னிச்சிருன்னு சொல்றார். அப்படிப்பட்ட இயேசு பெருமான் சொல்கிறார், ஏலே ஏலே லாமா சபத்கானி என்று சொன்னார். என்ன அதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள். எவ்வளவு அருமையான வாசம் பாருங்க இயேசு பெருமான். இப்படி அடியார்கள் எல்லாம் அது ஒரு காரணத்தின் பொருட்டு சொல்லப்பட்டது என்று சொன்னார்கள். ஆனால் இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானியும், சார் ரமணரை விட நம்ம பெரிய ஞானியா? ரமணரை விட நான் யார் என்கிற அத்வைத சித்தாந்தத்தை உலகுக்கு வழங்கிய ரமணர், அவருக்கு புற்றுநோய் வந்தது. அவருக்கு புற்றுநோய் வந்தது. ஆபரேஷன் அந்த குளோரோஃபார்ம் கொடுக்கலாம்னா ஒண்ணு வேணாம், அப்படியே இருங்க. எப்படி அந்த ஞானம் அவருக்கு வந்தது? உடலில் இருந்து தன்னுடைய ஆன்மாவை, உணர்ச்சியை, உயிரை வெளியே எடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் ரமணுக்கு இருந்தது. ஏன்னா அவன் ஞானி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் உலகத்தையே விழிக்க வைத்த சுவாமி விவேகானந்தருடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருக்கு என்ன புற்றுநோய் இருந்தது. மிகப்பெரிய ஞானி, அவருக்கு புற்றுநோய் இருந்தது. யாருக்கு இல்ல? பட்டியலிட்டே கொண்டு போகலாம், நேரம் இல்லை. நான் படித்த எல்லா பேரையும் சொன்னா அதுக்கு நேரம் இருக்காது, அது தேவையும் அல்ல. சுருக்கமாக சொல்லுவோம் அன்பர்களே, ஞானிகளுக்கு ஏன் அது துன்பமாக தெரியவில்லை என்றால் வள்ளுவன் அதற்கு சாட்சி சொல்லுகிறான். இந்த வாழ்வியல் உலக மாந்தர்களினுடைய வாழ்வியலுக்கான ஒரே சட்ட புத்தகம் என்று சொன்னால் அது திருக்குறள். வள்ளுவன் செய்த திருக்குறள். உலக மாந்தர்களுக்கு வாழ்வியலுடைய சட்ட புத்தகம் என்று சொன்னால் அது திருக்குறள் மட்டுமே. வள்ளுவன் சொன்னான் இதற்கு பதில், அள்ளல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவிளங்கும் மள்ளல் மா ஞாலம் கரி என்று சொன்னான். அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை, அருளாளர்களுக்கு ஞானிகளுக்கு இந்த துன்பம் துன்பமாக இருக்காது. ஏன்? இதுக்கு வழி விளங்கும். வழி என்றால் காற்று. இந்த காற்று விளங்குகிற இந்த உலகமே இதற்கு சான்று. கரி என்றால் சான்று என்று சொன்னான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர்கள் இந்த துன்பம், இந்த உடலுக்கான துன்பம், இது ஊழ்வினை, இது கர்மா தேரின்னு சொல்லிடுறாங்க சைவ சமயத்துல, மதத்துல இது கர்மா தேரின்னு போட்டுடலாம். இப்படிதான் நடக்கும். அதை ஏற்றுக்கொள், அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்னு அவங்க நினைச்சிருவாங்க. அந்த துன்பம் அவர்களுக்கு துன்பம் செய்யாது. அந்த உயர்ந்த ஞானத்தை அவர்கள் கைவர பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த துன்பம் துன்பமாக இல்லை என்று உள்ளோம். இதுதான் மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள, நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அள்ளல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவிளங்கும் மள்ளல் மாஞாலம். சார் இப்போ ஞானிகள் சொன்ன இப்ப எவ்வளவு பேர் சொல்லிருக்காங்க உலகத்துல. லாவோட்சு, சீன தத்துவ ஞானி லாவோட்சு சொல்கிறார், நல்லதை செய், மென்மையாக இருந்த நாக்கு பாரு, கடினமானது வீழ்ந்து விடும். பல்ல சொல்றாரு, கடினமானது வீழ்ந்து விடும், மென்மையானது நாக்கு, அது என்றும் வாழும் ரகசியம்ங்கிறார். என்ன? வன்முறை வேண்டாம், கடினமானது போயிடும், மென்மை அன்பு செய், அது வாழுங்கிறார் லாவோட்சு, சீன தத்துவ ஞானி. எவ்வளவு பெரிய தாவோயிசத்தை கொடுத்தவர் அவர் தான். தாவோயிசம் கொடுத்தவர். சுராஸ்திரியம் என்று, ஜலதுஷ்டர் என்று ஒருவர் இருந்தார், ஜுராஸ்திரியம் என்கிற மதத்தை கொடுத்தவர். மிகப்பெரிய ஞானி. அசூரா மசு என்று சொல்லுகிறார். என்னன்னா நல்ல ஒழுக்கம், நல்ல வார்த்தை, நல்ல சிந்தனையோடு இருங்கள் என்கிறார். இதுதான் இங்க புத்தர் சொன்னார்.
இங்க சமணர் சொன்னார், எல்லாரும் இதைதான் சொல்றாங்க, நல்லது செய், நல்லது சொல். இதெல்லாம் நம்ம கேட்டோமா, மாறி இருக்கிறதா, மாறி இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி. ஒரு 2 நிமிஷத்துல நான் நெருக்கமா முடிக்க விரும்புறேன். ஏன்னா இது ஒரு பெரும் விஷயம். நம்முடைய ஞானிகள், சைவ ஞானிகள், திருமூலர் சார் வாழ்க்கையை போதிச்சு கொடுத்திருக்காரு, வாழ்க்கையை போதிச்சார். ஆணும் பெண்ணும் கலக்கிற போது, ஆணும் பெண்ணும் கலக்கிற போது சூரியக்கலை வேலை செஞ்சா அந்த குழந்தை ஆணா பிறக்குன்றார். மருத்துவம் பேசியிருக்கார். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னுடைய திருமந்திர நூலிலே மருத்துவம் பேசியிருக்கிறார். சூரியக்கலை வேலை செஞ்சால் பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும், சந்திரக்கலை வேலை செஞ்சால் பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும். ரெண்டுக்கும் நடுவுல மூச்சு போகும்போது அந்த ஆணும் பெண்ணும் கலந்துட்டாங்கன்னா அது 3ஆம் பாலினம் என்று சொல்லக்கூடிய குழந்தையாக பிறக்கும்னு மருத்துவத்தை எழுதி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல சார், நீங்க ஆசிரியர் நிறைய பேர் இருக்கிறோம், நம்ம செய்தி சொல்றேன், சில குழந்தைகள் மந்தமா இருக்கும், சில குழந்தைகள் மந்தமா தானே இருக்கிறான். ஏன்? திருமூலர் பதில் சொல்கிறார், ஆணும் பெண்ணும் கலக்குகிற போது பெண்ணின் வயிற்றிலே மலம் மிகில் மந்தனா என்று எழுதுறார். பெண்ணோடு ஆணும் பெண்ணும் கலக்கிற போது பெண் வயிற்றில் மலம் இருக்குமானால், அப்படி அந்த நேரத்தில் கரு உற்பத்தி ஆகிவிட்டால் பிறக்கிற குழந்தை மந்தனாக இருப்பான், அவன் அப்படிதான் இருப்பான். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுறார், மலம் மிகில் மந்தனா. நீர் மிகில், நீர் என்னன்னா மூங்கையாங்கிறார், ஊமையா பிறப்பான். ஏன் குழந்தைகள் ஊமையாக பிறக்கிற போது ஏன் சார் குழந்தை பிறக்குன்னா, திருமூலர் சொல்றாரு, அப்படி ஆணும் பெண்ணும் கலக்கிற போது பெண் வயிற்றிலே நீர் அதிகமாக இருந்தால் மூங்கையாம், ஊமையா பிறக்கிறோம். மலமும் நீரும் 2மே அதிகமாக இருந்தால் பிறக்கிற குழந்தை கண் பார்வையற்ற குழந்தையாக பிறக்கும் என்று திருமந்திரத்தில் எழுதி வச்சிருக்கார், மருத்துவம் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் நாம் புரிந்தோமா? நம்முடைய தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்லுகிறோமா? ஏன் இது இளைய தலைமுறைகளுக்கு ஏன் திருமந்திர வகுப்பு எடுக்கிறோம், ஏன் திருவாசக வகுப்பு எடுக்கிறோம், ஏன் வகுப்பு எடுக்கிறோம்? இதெல்லாம் இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையில நாம் செய்ய வேண்டாமா? கவனமா இருக்க வேண்டாமா? இதெல்லாம் கவனமா இருக்க வேண்டாமா? இது வாழ்வியல் பாடம் அல்லவா? ஞானிகள் வாழ்வியலை போதித்தவர்கள் அல்லவா? அந்த வாழ்வியலையாவது நம்ம எடுத்துக்கணும்ல சார். நீங்க வீடு பேர் அடைய வேணாம். புத்தர்கிட்ட போய் கேட்டாங்க, யாருமே ஞானம் அடைய மாட்டாங்களே சாமின்னா, உடனே ஒரு பேப்பரை கொடுத்து இந்த ஊர்ல உங்களுக்கு என்ன வேணும்னு புத்தர் கேட்டாங்க, எழுதிடுவாங்கன்னாரு. எல்லாரும் பேப்பர் கொடுத்தான், ஒரு 1000 பேர் எழுதி கொண்டு வந்து கொடுத்தான். ஒருத்தன் கூட ஞானமே கேட்கல. எதிர் வீட்டுல இருக்கிற வீட்டை விட நான் பெருசா கட்டணும், ஆடிக்காரோட பெருசா கார் வாங்கணும்னு எழுதியிருக்கான் எல்லாம். புத்தர் சொன்னார், எவனாவது ஞானம் கேட்டு, நான் கேட்டது புத்தர் இறைவனிடத்தில் உன்னை என்ன வேணும்னு கேட்டிருக்கேன், என்ன எழுதியிருக்கான் பாத்தீங்களா? நாம் ஆசைப்படுவதில்லை, நாம் வீடு பேருக்கு ஆசைப்படுவதில்லை, விட்டுடலாம். அதுக்கு ஆசைப்படுது மனம். மனம்னா என்ன? அஷ்டவக்ர கீதைன்னு ஒரு புத்தகம் இருக்கு, ரொம்ப சிறிய புத்தகம், அஷ்டவக்ர கீதை. இந்த அஷ்டவக்ரர் சொல்றார், மனம் என்றால் என்ன என்று கேட்கிற போது அஷ்டவக்ரர் சொல்றார், மனம் என்பது ஒன்றுமல்ல, அது எண்ணங்கள் என்று, உணர்ச்சிகள் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோமே, அதுதான் மனம், அது அல்ல மனம். இந்த எண்ணங்கள் எல்லாம் வற்றி விடுகிற போது, இங்க யோகா சொன்னாங்க, அருமையான இன்னைக்கு நடக்குது யோக வகுப்புகள் நிறைய நடக்குது, மெடிடேஷன் கிளாஸஸ் போது. ஆனால் உண்மையான திருமூலர் நமக்கு சொல்லிக் கொடுத்த யோகத்தை செய்தால் இது புலப்படும் நமக்கு. நீங்கள் அமர்ந்து மென்மையாக அமர்ந்து 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 பழகணும். அப்படி பழகுகிற போது நமக்கு இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுகிற கதை, 6 மணிக்கு போய் தியானம் பண்ணுங்கன்னு குரு சொன்னா, அவன் அமர்ந்தான். 6 மணிக்கு கண்ணை மூடி உட்கார்ந்தான் பாருங்க, அந்த பக்கம் ஒரு பெண் நடந்து போனாங்க, ரொம்ப அந்த கொலுசு சத்தம் மல்லிகை வாசத்தோட அப்படி நடந்து போனாங்க பாருங்க. இவங்க பார்த்தா இவனோட தியானம் கலைஞ்சிருச்சு. முதல் நாள் 6 மணிக்கு தியானம் கட் ஆயிடுச்சு. 2வது நாள் என்ன பண்ணா, ஐயோ நம்ம கண்ணை கட்டிக்கணும், அந்த பொண்ணை பார்த்ததுனால தான் நம்ம தியானம் கலைஞ்சிருச்சுன்னு கண்ணை கட்டிக்கிட்டான். 2வது நாள் கண்ணை கட்டிட்டு அமைதியா உட்காந்துருந்தான் பாருங்க. அவங்க தலையில வச்சுட்டு போன மல்லிகை வாசம் மூக்குல வந்துருச்சு. இவனோட தியானம் கட் ஆயிடுச்சு. அன்னைக்கும் 6 மணிக்கு கட் ஆயிடுச்சு. புலன்கள் தான் வேலை செய்யும். இந்த புலன்கள் எல்லாம் வெறித்து திரிவனங்கிற, இது புலன்கள் பயங்கரமா நம்மளை புரட்டி அடிக்கும். ஒண்ணுமே நீங்க புலன்களை ஜெயிக்கவே முடியாது. அதனாலதான் கோயிலுக்கு போய் நம்ம மடைமாற்றம் செய்யறோம். புலன்களை, நல்லதை பார்க்கிறோம், நல்லதை கேட்கிறோம், நல்லதை ரசிக்கிறோம், மடைமாற்றம் தான் செய்ய முடியும். இது ரொம்ப போக முடியாது. வேற நான் ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம், பொறுத்துக்கோங்க. இன்னொரு வாய்ப்பு இருந்தால் நிறைய பேசுவோம், இல்லைன்னா என் வகுப்புல பேசலாம். அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணா, மூக்குல மல்லிகை வாசம், மூக்கையும் மூடிட்டான், மூக்கை கட்டிட்டான், இப்ப கண்ணை மூடிட்டான், உட்காந்துட்டான். சார் இனி புலன்கள் வேலை செய்யறதா, இப்ப அவன் ஒண்ணுமே பார்க்க முடியாது. அந்த பொண்ணை 6 மணி ஆனது, தியானம் சிவசிவசிவசிவசிவசன உட்காந்துட்டான் பாருங்க. 6 மணி ஆனது. இப்போது அவன் கண்ணால் பார்க்கவில்லை, காதால் அந்த குருசு சத்தத்தை கேட்கவில்லை, காதையும் மூடிட்டான், மூக்கால் அவள் மல்லிகை பூவை உணர முடியவில்லை, மூக்கையும் கட்டிட்டான். இப்ப மனசு சொன்னிச்சான், இந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு இப்படிதான் போயிருப்பாள்ல அப்படின்னுச்சான். அவன் தியானம் போனது. இதான் புலன். புலன்கள் பின்னால் தான் போகும் இந்த மனசு. அதற்குத்தான் இந்த ஆன்மீகம், இந்த மனம் இருக்கிறது என்பது நீங்கள் முறையாக திருமூலர் சொல்லிக் கொடுத்த அந்த தியான முறையை, இந்த அஷ்டாங்க யோகத்தை நம்ம முறைப்படி
முறையான குருவோடு, அது ரொம்ப முக்கியம். முறையான குரு நமக்கு தேவை. எப்படிப்பட்ட குருனா முறையான குரு தேவை. பண்ருட்டியிலிருந்து என் வகுப்புகளை கேட்க வந்தார் ஐயா சுப்பிரமணியம் அவர்கள். தொடர்ந்து ஐயா நான் பல பேராசிரியர்கிட்ட ஏற்கனவே பல சித்தாந்த ரத்தினெல்லாம் வாங்கிட்டேன், ஆனால் உங்கள் வகுப்பு ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று பண்ருட்டிலிருந்து என்னுடைய வகுப்பு ஒரு ஆண்டு வந்து கேட்டுக்கொண்டிருந்தார். குரு சரியாக அமையணும். உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் ஞானத்தை பெற வேண்டும் என்றால் குரு சரியாக அமையணும். எப்படிப்பட்ட குரு அமைய வேண்டும் என்று கேட்டான். ஒரு ஆடு இருக்குல்ல சார், ஆடு, ஒரு கரும்பு தோட்டம் இருக்கிறது, ஒரு ஆடு உள்ள போகுது. அது என்ன பண்ணும்? அந்த கரும்பு தோட்டத்தில் இருக்கிற அந்த புற்களை, மேல இருக்கிற அந்த புற்களை எல்லாம் மெல்ல மெல்ல அப்படி கடிச்சு சாப்பிடும். ஒண்ணு. அப்படியே கற்பனை பண்ணுங்க, ஒரு நல்ல ஒரு 10-12 அடி உயரத்துல நல்ல ஒரு 300 டன் எடை உள்ள யானை உள்ள போகுது. இப்ப என்ன ஆகும்? அந்த கரும்பு தோட்டத்தையே புரட்டி போட்டு சொரட்டி சாப்பிடணுமா இல்லையா? நமக்கு அமைதிய குரு யானை மாதிரி இருக்கணுமா இல்ல ஆடு மாதிரி இருக்கணுமாங்கிறதா நம்முடைய பிராப்தம் இருக்கிறது. இறைவர்களால் எனக்கு அமைந்த குரு எல்லாம் யானையை போலவே அமர்ந்தார்கள், ஆகவே நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். ஏன் அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ இந்த ஞானம் தேவைப்படுகிறது. இந்த ஞானத்தை நாம் கடைபிடித்தோமா? இந்த வாழ்க்கை மாறி இருக்கிறதா, மாறவில்லையா என்றால் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வந்து விடுகிறேன். என வீட்டுக்கு எடுத்து போற செய்தி என்ன? இந்த இவ்வளவு ஞானிகள் சொன்ன இந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறாருங்கிற திருமூலர். அன்புதான் கடவுள் என்கிறார், அறம்தான் கடவுள் என்கிறார். இவ்வளவுதான் சார். ஒட்டுமொத்தமா உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் சொன்னதையெல்லாம் தொகுத்து நீங்க சுருக்கி பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று அன்பு, இன்னொன்று அறம். இதுதான் வாழ்க்கைன்னு இருக்காங்க. அதை நாம் இன்னைக்கு கடைபிடிக்கிறோமா என்றால், நீங்க இந்த பக்கம் திருப்பி போட்டீங்கன்னா ஒரு 20-30% தான் நல்ல மனிதர்களை நம்ம பார்க்க முடியும். அதான் இவங்களுடைய வருத்தம். எங்க சார் எங்க பார்த்தாலும் இப்படி இருக்கிறானுங்கிறாங்க. இவங்க சொல்றாங்க நாங்களாம் இப்போ நாம் பொதுவாக பார்க்கிற போது, இது கலியுகம், பார்க்கிற போது நல்லவர்கள், நல்ல மனிதர்கள் ஒரு 20%-30% தான் நம்மளால பார்க்க முடியுது. அவ்வளவுதானே சார் பார்க்க முடியுது நல்லவர்களை. கெட்டவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் கெட்டது தானே சார் இருக்கு உங்களுக்கு. அவங்க சொன்னாங்க டிவியே பார்க்க முடியல, செய்திகளே மோசமா இருக்கு, அது பேப்பரே படிக்காம போன நிறைய பேர் இருக்காங்க. அப்போ தீயவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்களே, நல்லவர்கள் குறைவாக இருக்கிறார்களே சார், எங்க சார் மாறி இருக்குன்னு எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கணும். உண்மைதானே? ஆனால் பண்பு உடையார் பட்டுண்டு உலகம் என்று சொல்லுங்க. இந்த உலகம் யாரை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது என்றால் பண்புடைய மனிதர்களை கொண்டுதான் இந்த உலகம் இயங்குகிறது என்று சொல்லுகிறான். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவென்றேல் மண்புக்கும் ஆய்வது.